friends, இன்னைக்கு Fawzur kitchenல என்ன செய்ய போறோம்னா தட்டுக்கடை chicken fry செய்ய போறோம். ஈஸியா சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். half kg chicken நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 tablespoon ginger garlic paste, 2 tablespoon lemon juice, half tablespoon salt, 1 tablespoon Kashmiri Chilli powder, 2 teaspoon Coriander powder, 1/2 teaspoon manjal tol, half teaspoon pepper powder, 3/4 teaspoon Garam Masala. Fennel seeds முழுமையாக சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு crush பண்ணி சேர்க்க போறேன். 1 teaspoon fennel seeds, 1/2 tablespoon chili flakes, 1 egg, 2 tablespoon தயிர், கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு சேர்த்தாதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். 2 teaspoon அரிசி மாவு, 2 teaspoon corn flour. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கன் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 30 minutes ஃப்ரிட்ஜில் ஊற வைக்க போறோம். ஃப்ரீசர்ல வைக்க வேணாம். ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சோம், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1/2 liter தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நீங்க இந்த டிஷ்ஷை தேங்காய் எண்ணெயில தான் செய்யணும், அப்பதான் அதோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம எல்லா சிக்கனையும் போட்டோம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக வச்சாலும் உள்ள நல்லா வேகும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 minute ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெல்ல திருப்பி போட்டுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சோம். ஒரு 5 to 6 minutes நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நடுவில் 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம இது எதுக்கு சேர்க்கிறோம்னா அப்போதான் இதோட ஃப்ளேவர் நல்லா அந்த சிக்கனுக்குள்ள போகும். நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளவுதாங்க, தட்டுக்கடை சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் தட்டுக்கடை சிக்கன் ஃப்ரை செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் அமுத்திடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும்.